இந்த துரோகங்கள் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய துரோகம் என்கின்றது. இந்த வரலாற்றை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு தெரிந்தவர்கள் கடத்தாமல் விடுவதுதான் துரோகம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கில் அதனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற கைதி செம்மணியை விட இன்னும் பல இடங்களை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆனால் அவரை கொண்டு வந்து காட்டுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. இந்த இராணுவத்தை எந்த ஒரு அரசாங்கமும், அது முன்னே அரசாங்கமாக இருந்தால் என்ன, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் என்ன, அவர்களை குற்றவாளியாக்குவதற்கு தென்னிலங்கை அரசாங்கங்கள் தயாராக இல்லை. நாங்கள் தான் மிக பெரும் போராட்டங்களை நடாத்தி இந்த உண்மையை வெளியுலகு கொண்டு வர வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான எரிசக்தி இத்தகைய வரலாற்று நினைவுகளை நாங்கள் கடத்துவதன் மூலம்தான் உருவாக்க முடியும். ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ஒரு மிக பெரும் போராட்டம் நடந்து முடிந்தது. நீட் தேர்வுக்கு எதிராக வெறுமனே மாணவர்கள் மட்டுமல்ல, இளைய சமுதாயமே திரண்டெழுந்து வலிமை மிக்கதாக ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்த ஒரு நிகழ்ச்சி. லட்சக்கணக்கான மாணவர்கள் தெருவெங்கும் கூடியிருந்தார்கள், பொதுமக்கள் இளையோர்கள் எல்லோரும் கூடியிருந்தார்கள். அது வெறுமனே மாணவர்களின் போராட்டம் அல்ல. ஆனால் நாங்கள் இங்கு ஒரு போராட்டத்திற்கு ஆட்களை அணிதிரட்டுவது என்பதும் கூட்டங்களுக்கு ஆட்களை திரட்டுவது என்பதும் கல்லில் நார்கள் உரிப்பதை விட மிக மோசமானதாக, கடினமானதாக எங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் எவ்வளவுதான் சிரமங்களை நாங்கள் எதிர்கொண்டாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வரலாற்று பாத்திரத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் விடுவோமாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். எங்களுடைய போராட்ட வரலாற்றில் பல துரோக செயல்களை நாங்கள் அட்டவணைப்படுத்துவோம். பிள்ளையான் துரோகி என்றுவோம், கருணா துரோகி என்றுவோம். ஆனால் இந்த துரோகங்கள் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய துரோகம் என்கின்றது. இந்த வரலாற்றை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு தெரிந்தவர்கள் கடத்தாமல் விடுவதுதான் துரோகம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இந்த வரலாறுகளை நாங்கள் நினைவு கூறுவது இங்கே 2 சம்பவங்கள். கருப்பு ஜூலை நினைவேந்தல், செம்மணியில் ஒவ்வொரு அகழ்வின் பொழுது நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சாட்சியங்களில் நாங்கள் உயிருள்ளவர்கள் சொல்லுகின்ற சாட்சியங்களை விட நாங்கள் எங்களுக்குள்ளேயே சுய தணிக்கை செய்வோம். எங்களுக்கு எது சாதகம் பாதகம், எங்களுடைய இருப்பு உத்தரவாதம், இது எல்லாவற்றையும் பார்த்துத்தான் எங்களுடைய சாட்சியங்கள் இருக்கும். ஆனால் அந்த உயிருள்ள சாட்சியங்களை விட வலுவான சாட்சியங்களாக இன்று 500 வரையான எலும்புக்கூடுகள் செம்மணி வழியில் எழுந்து நிற்கின்றன. செம்மணி மட்டுமல்ல, இந்த கில்லிங் ஃபீல்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த புதைகுழிகளினுடைய இடங்கள் பெரும் வயல்களாக எல்லா இடங்களிலுமே இருக்கின்றன. ஆனால் நாங்கள் கடந்து செல்கின்றோம். ஏதோ துடுப்பாட்ட போட்டியில் எடுக்கின்ற ஓட்டங்களின் எண்ணிக்கை வர்ணனையாளர் விமர்சிப்பது போன்றி அல்லது சொல்லுவது போன்றி இன்றைக்கு இத்தனை எலும்புக்கூடுகள், இன்றைக்கு இத்தனை எலும்புக்கூடுகள். ஏன் எங்களினால் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்ய முடியாமல் போயிருக்கின்றது? கிருஷாந்தியினுடைய கொலை வழக்கில் அதனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற கைதி செம்மணியை விட இன்னும் பல இடங்களை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆனால் அவரை கொண்டு வந்து காட்டுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அவர் தன்னை பொது மன்னிப்புக்காக அல்லது பொது மன்னிப்பில் விடுதலை கேட்கின்றார் என்கின்றதை வைத்து அவரை சாட்சியம் அளிப்பதற்கு, இடத்தை காட்டுவதற்கான தயக்கத்தை அரசாங்கம் ஒருபோதுமே காட்ட முடியாது. அரசாங்கம் பயப்படுகின்றது. மிக பெருந்தொகையான எண்ணிக்கையில் இந்த எலும்புக்கூடுகள் வெளிவருமாக இருந்தால் அது தானே குற்றவாளியாக வேண்டி வரும், தனது இராணுவம் குற்றவாளியாக வேண்டி வரும். இந்த இராணுவத்தை எந்த ஒரு அரசாங்கமும், அது முன்னே அரசாங்கமாக இருந்தால் என்ன, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் என்ன, அவர்களை குற்றவாளியாக்குவதற்கு எங்களுடைய அரசாங்கங்கள் தென்னிலங்கை அரசாங்கங்கள் தயாராக இல்லை. நாங்கள் தான் மிக பெரும் போராட்டங்களை நடாத்தி இந்த உண்மையை வெளியுலகு கொண்டு வர வேண்டும். கருப்பு ஜூலை 43 வருடங்கள் கடந்து விட்டன. நாங்கள் அதனை ஒரு சடங்காக நினைவுகளை கூறுகின்றோமே தவிர நாங்கள் அடுத்த கட்டமாக உண்மையில் வரலாறுடைய நினைவுகள் என்பது, இத்தகைய அழிவுகளுடைய நினைவுகள் என்கின்றது வெறுமனே ஒரு சம்பவங்கள் அல்ல, நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பு அல்ல. எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான எரிசக்தி இத்தகைய வரலாற்று நினைவுகளை நாங்கள் கடத்துவதன் மூலம்தான் உருவாக்க முடியும்.
யாழ்ப்பாண பொதுசேன நூலகம் மிக பெரும் பண்பாட்டு அழிப்பு. எவ்வாறு எங்களுக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பல்லாயிரக்கணக்கில் 3000க்கும் அதிகமான மக்களை கொன்று தாரூற்றி தார்பிப்பாக்களில் அமிழ்த்தி கொன்றார்களோ, கோடானு கோடி சொத்துக்களை பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை நிர்மூலமாக்குவதற்கு அழிவுகளை மேற்கொண்டார்களோ, நாங்கள் அவற்றையெல்லாம் கடந்து வரும் சம்பவங்களாக மட்டும்தான் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் யாழ்ப்பாண பொதுசேன நூலகத்தினுடைய எரிப்புக்கும் நாங்களே வெள்ளை அடித்து எதிரியை வந்து காப்பாற்றி வைத்திருக்கின்றோம். இவை நினைவு சின்னங்களாக பேணப்பட வேண்டும். அதனை வைத்து நாங்கள் அருகாமையில் இன்னொரு நூல் நிலையத்தை கட்டியிருக்க முடியும். அந்த கோடானு கோடி செலவாகும் என்கிறதல்ல. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை வந்து முக்கியம். மாநகர சபையில் ஆணையாளராக இந்த சமயம் இருந்தவர்களும் ஏனைய அரசு அதிகாரிகளும் அரசாங்கத்தை காப்பாற்ற விளைந்ததன் நிலவே அங்கு வெள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம். எங்களை பொறுத்தவரையில் கருப்பு ஜூலைக்கு நாங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்திலும் ஒரு பொதுவான நினைவு சின்னத்தை அமைக்கவில்லை. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் சாகும் வரைக்குமே தான் கதிரையில் இருப்பதன் மூலம் துரோகம் இழைத்த தலைவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்கின்றதை முகநூலில் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை லட்சக்கணக்கான மக்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இனப்படுகொலையில் கொன்றடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு பொது நினைவு தூவி, ஒரு பொது நினைவாலயம் இந்த ஜூலை கலவரத்தை ஒட்டி கொலை செய்யப்பட்டவர்களுக்கான நினைவாலயம் அமைக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக நான் சமீபத்தில் ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்டதன் பின்னர் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான ஆதரவையும் தெரிவித்து அடுத்த ஜூலைக்கு முன்னதாக இந்த நினைவு மண்டபம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதற்கான காணி ஏற்பாடுகளையும் நிதியுதவிகளையும் தாங்கள் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் நான் நினைத்தேன், எதற்காக நாங்கள் இந்த 43 வருடங்களையும் தாமதப்படுத்தினோம்? தாமதப்படுத்துகின்ற ஒவ்வொரு நாளும் வெறுமனே இந்த நினைவாலயத்துக்காக செல்லவில்லை. சாத்தியமாகக்கூடிய வகையில் விடுதலை போராட்டத்தை முன்னகர்த்தி செல்வதற்கு நாங்கள் ஒவ்வொரு அடியையும் தாமதப்படுத்துவோமாக இருந்தால் அது எங்களுடைய போராட்டத்தை பின்னகர்த்தும். நாங்கள் தான் இந்த போராட்டத்தினுடைய துரோகிகளாக அமைவோம். இறுதியாக நான் ஒன்றை வலியுறுத்துகிறேன். வரலாற்றை நினைவு கூர்வது என்பது, இந்த அழிவுகளை நினைவு கூர்வது என்பது வெறுமனே நினைவுகளினுடைய தொகுப்போ அல்லது சடங்குகளோ அல்ல. எங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி செலுத்துவதற்கான ஒரு எரிசக்தி